வணக்கம். இந்திய பொருளாதார வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்எம்இயோட பங்களிப்பு மிகவும் இன்றியமையாததுன்னு சொன்னால் யாராலையும் மறுக்க முடியாது. கோடிக்கணக்கான இந்தியர்களின் வேலை வாய்ப்பிற்கும் வாழ்வாதாரத்திற்கும் அஸ்திவாரமாக இருக்கிறது இந்த எம்எஸ்எம்இஸ் தான். இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் பார்க்கும்போது 40% மேலே கான்ட்ரிபியூட் பண்ணுறது எம்எஸ்எம்இஸ் தான். இந்தியாவோட ஓவரால் ஜிடிபியில் 3/1 பங்கு எம்எஸ்எம்இயோட கான்ட்ரிபியூஷன் தான். இந்த மாதிரியான ஒரு முக்கியமான இடத்துல எம்எஸ்எம்இஸ் நிலைத்திருப்பதற்கான காரணம் என்னன்னு பார்த்தா இந்த நிறுவனர்களோட இயக்கம், உழைப்பு, செயல்பாடு இதெல்லாம் தான். நிறுவனத்தோட வளர்ச்சி, வணிக விரிவாக்கம், புதிதாக கிளைண்ட்ஸ் கொண்டு வரது, இந்த மாதிரி விஷயத்துல மிகவும் அக்ரெசிவா பயணிக்கிறதுனால இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் உருவாயிட்டு இருக்கு. ஒரு கம்பெனியோட வளர்ச்சியில ரெவென்யூ ஜென்ரேஷன், சேல்ஸ் இதெல்லாம் எவ்வளவு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலா காஸ்ட் சேவிங் முக்கியமாகுது. இந்த காஸ்ட் சேவிங்கிறது சாஃப்ட்வேர் எக்ஸ்போஷர்ல இன்னமும் எஃபெக்டிவா நடக்கும். இப்படிப்பட்ட ஹார்ட் ஒர்க்கோட சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் போதுமான அளவு சப்போர்ட் பண்ணலன்னா ரிசல்ட்ஸ் நம்ம எதிர்பார்த்ததோட கம்மியாக தான் வரும். சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் எந்த அளவு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்கும், குவாலிட்டி பெட்டராக இருக்கும், சேவிங்ஸ் பெட்டராக இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து கம்பெனியோட ஓவரால் க்ரோத்தில் ஹெல்ப் பண்ண போகுது. சாஃப்ட்வேர் எக்ஸ்போஷர்ன்றது பார்த்தா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடிக்கும் இப்போக்கும் பார்த்தா ஒரு டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸை கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு சாஃப்ட்வேர் எக்ஸ்போஷர்ன்றது ரொம்ப ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. சர்வீசஸ்லாம் பார்த்தா ரொம்ப சீப்பாக கிடைக்குது. எம்எஸ்எம்இஸ்லாம் இன்னும் சஃபிஷியன்ட் சாஃப்ட்வேர் சப்போர்ட் எடுக்காமல் இருக்காங்கன்றதும் புள்ளி விவரங்கள் சொல்லுது. எம்எஸ்எம்இஸ்லாம் நிறைய சாஃப்ட்வேர் சப்போர்ட் எடுக்கணும். இப்போ இருக்கிற நிலைமையை விட இன்னமும் நல்ல ஸ்ட்ராங் ஆகணும். ஸோ அதனுடைய இம்பேக்டை இந்தியர்கள் எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை நிறுவனர்களுக்கெல்லாம் வச்சுட்டு உங்களோட சாஃப்ட்வேர் நீட்ஸ்க்காக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் தரதுக்காக நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க வருகிறோம். நன்றி, வணக்கம்.